வெல்கம் டு எடியூஸ்பிரிண்ட் அகாடமி. நம்ம இன்னைக்கு 1st March 2024 டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். ஸோ நம்ம இன்னைக்கு என்னென்ன ஓவரால் கண்டென்ட்டாக பார்க்க போறோம்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, நேஷனல் நியூஸ், பேங்க் நியூஸ், அவார்ட் நியூஸ், எக்கனாமி நியூஸ், அப்பாயின்மெண்ட் நியூஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் டேஸ் நியூஸ் நம்ம பார்க்க போறோம். ஸோ நமக்கான ஃபர்ஸ்ட் நியூஸ்ன்றது என்னென்ன இருக்குன்றது பார்த்துக்கிட்டீங்கன்னா, அஸ்வினி வைஷ்ணவ் ஹானஸ் AIRF செஞ்சுரி லெகசி வித் கமர்மெண்ட் ஸ்டாம்ப். ஸோ நம்மளோட யூனியன் ரயில்வே மினிஸ்டர் வந்து என்ன பண்ணிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, போஸ்டேஜ் ஸ்டாம்ப் வந்துட்டு எந்த ஆர்கனைசேஷனுக்காண்டி இந்த போஸ்டேஜ் ஸ்டாம்ப் லான்ச் பண்ணிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஆல் இந்தியா ரயில்வே மேன் ஃபெடரேஷன். இந்த ஆர்கனைசேஷன்காண்டி இந்த ஆர்கனைசேஷன் வந்துட்டு ஆரம்பிச்சு 100 வருஷத்தை பூர்த்தி பண்ணதுக்காண்டி இந்த போஸ்டேஜ் ஸ்டாம்பை இவங்களுக்கு லான்ச் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஆல் இந்தியா ரயில்வே மென்ஸ் ஃபெடரேஷன்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரயில்வேல ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸ்க்கான ஒரு ஃபெடரேஷன் மாதிரி இந்த ஆர்கனைசேஷன். ஸோ அவங்க வெல்பீயிங்காண்டி இந்த ஆர்கனைசேஷன் உருவாக்குனது. ஸோ இந்த ஆர்கனைசேஷன் எப்போ உருவாக்கி இருக்காங்கன்றது பார்த்தீங்கன்னா, April 24, 1924. ஸோ பிரிட்டிஷ் பீரியட்லேயே இந்த ஆர்கனைசேஷன் உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ இது வந்துட்டு இந்தியா ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் ட்ரேட் யூனியன் ஆஃப் ரயில்வே ஒர்க்கர்ஸ். ஸோ ரயில்வே ஒர்க்கர்ஸ்க்கான இந்தியாவிலே பிக்கஸ்டான யூனியன்ன்றது AIRF தான் உங்களுக்கு. ஸோ இதுல வந்துட்டு இவங்க வந்துட்டு நல்ல அந்த ஒர்க்கர்ஸ்க்கு நல்ல விதமா இத்தனை வருஷமா வந்துட்டு நல்லா அச்சீவ் பண்ணதுக்காண்டியும் இந்த கமர்மெண்ட் ஸ்டாம்பை வந்துட்டு நம்மளோட ரயில்வே மினிஸ்டர் வந்து லான்ச் பண்ணி வச்சிருக்காரு உங்களுக்கு. ஸோ நமக்கான செகண்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூனியன் கேபினெட் அப்ரூவ்ஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் இன்டர்நேஷனல் பிக் கேட் அலையன்ஸ் இன் இந்தியா. ஸோ நம்மளோட பிரைம் மினிஸ்டர் மோடி வந்துட்டு இப்போ வந்துட்டு யூனியன் அதாவது இந்தியன் பிக் கேட் அலையன்ஸ் என்ற ஒரு ஆர்கனைசேஷனுக்கான ஹெட் குவார்டர்ஸ் நம்ம வந்துட்டு இந்தியாவில வந்து அப்ரூவ் பண்ணிருக்காரு. சோ இந்த பிக் கேட் இந்த இதை பத்தின வந்து டிஸ்கஷன் வந்துட்டு நம்மளோட பட்ஜெட்ல இருந்து பேசப்பட்டுச்சு உங்களுக்கு. சோ இந்த 5 இயர்ஸ்க்கான எவ்வளவு அமௌண்ட் ஒதுக்க போறாங்கன்றது பாத்தீங்கன்னா 150 கோடி ஒதுக்க போறாங்க உங்களுக்கு. சோ நெக்ஸ்ட் வந்துட்டு IBCA aims to conserve big cats species like including tiger, lion, leopard, snow leopard, puma, jaguar and cheetah. So இந்த 6 பிக் கேட்ஸ் ஆன கேட் ஃபேமிலியை சேர்ந்த டைகர், லயன், லிப்பார்ட், ஸ்னோ லிப்பார்ட், பூமா, ஜாகுவார், சீட்டா. சோ இதை வந்து கன்சர்வ் பண்றது தான் இந்த ஆர்கனைசேஷன் மெயினா வந்து ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு உங்களுக்கு. சோ நமக்கான தேர்ட் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, PM மோடி inaugurates India's first hydrogen fuel cell ferry built by Cochin shipyard. சோ நம்மளோட கொச்சின் ஷிப்யார்ட்ல பில்ட் பண்ண ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன் ஃபியூயல் செல்ல ஃபெரிய வந்துட்டு, ஃபெரின்றது ஒரு டைப் ஆஃப் ஷிப் மாதிரி தான். சின்ன அதாவது ஒரு ரிவர்லயோ இல்ல ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ்ல வந்து டிராவல் பண்றதுக்காண்டி இந்த வந்து ஃபெரியை யூஸ் பண்ணுவாங்க. சோ இது வந்து எந்த இடத்துல லான்ச் பண்ணி வச்சிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட தமிழ்நாடு தூத்துக்குடியில தான் லான்ச் பண்ணி வச்சிருக்காரு உங்களுக்கு. சோ இது மூலமா ஹைட்ரஜன் யூஸ் பண்றது மூலமா உங்களுக்கு ஹைட்ரஜன் எரிச்சு வர ஃபியூயல்ல வந்துட்டு பெருசா வந்து எந்த வித பொல்யூஷன் வந்து காஸ் பண்ணாத கெமிக்கல்ஸ் தான் இருக்கும். லைக் வாட்டர் தான் ஜஸ்ட் வந்து வெளியே வரும். சோ இதனால ஜீரோ எமிஷனை நம்ம அச்சீவ் பண்ண முடியும். நாய்ஸ் ஃப்ரீயா இருக்கலாம், எனர்ஜி எஃபிஷியன்டா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இது எதுக்காண்டி பண்ணிருக்காங்கன்றது பாத்தீங்கன்னா, நம்மளோட 2070 அதாவது நெட் ஜீரோ எமிஷன் டார்கெட் இருக்குல்ல நமக்கு. சோ அதை வந்து அச்சீவ் பண்ற விதமா இந்த ஒரு ஃபெரியை வந்து லான்ச் பண்ணி வச்சிருக்காங்க நம்ம. நமக்கான fourth current affairs பாத்தீங்கன்னா, 5th cycle of leopard population estimation unveiled by ஸ்ரீ புகுபேந்தர் யாதவ். சோ நம்மளோட யூனியன் மினிஸ்டர் புகுபேந்தர் யாதவ் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, கொலாபரேஷன் வித் NDCA வைல்ட் லைஃப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா. சோ இவங்க கூட கொலாபரேட் பண்ணி 5th cycle of leopard population. சோ நம்ம இந்தியால இருக்கிற leopard populationக்கான 5th ரிப்போர்ட்டை வந்து லான்ச் பண்ணி வச்சிருக்காங்க. சோ இந்த ரிப்போர்ட் படி வந்துட்டு நம்மளோட இந்தியால எவ்வளவு இப்ப இருக்குன்றது பாத்தீங்கன்னா 13,874 இருக்குது உங்களுக்கு. சோ 70% ஆஃப் தி ரிப்போர்ட் ஹேபிடேட் வந்து ஹிமாச்சல் அண்ட் செமி அரிட் ரீஜன்லயே அப்படியே இருக்குது, எந்தவித சேஞ்சஸும் இல்லன்றது இந்த ரிப்போர்ட் சுட்டி காமிக்குது நமக்கு. சோ நெக்ஸ்ட் இந்த ரிப்போர்ட் படி எந்த ஸ்டேட்ல அதிகமான ரிப்போர்ட் நிறைய இருக்குன்றது பாத்தீங்கன்னா மத்திய பிரதேஷ் தான் உங்களுக்கு. சோ அதை ஃபாலோ பண்ணி வந்துட்டு மகாராஷ்டிரா, கர்நாடகா, தமிழ்நாடு இருக்கு உங்களுக்கு. சோ நமக்கான 5th கரண்ட் அஃபேர்ஸ் பாத்தீங்கன்னா பேங்கிங் நியூஸ். Financial Literacy Week 2024, RBI announced Financial Literacy Idealathon for PG students. So இந்த Financial Literacy Week 2024 வந்து நம்மளோட February 26ல இருந்து 1st March வரைக்கும் இந்த லிட்ரஸி வீக் நடந்துச்சு. சோ இது யார் ஆர்கனைஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, RBI தான் வந்து வருஷம் இதை ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. சோ இந்த வாட்டி அவங்க வந்துட்டு PG ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஃபினான்ஷியல் லிட்ரஸியை வந்துட்டு டெவலப் பண்ணணும்காண்டி தான் இந்த வீக்ல வந்துட்டு அவங்க டார்கெட் பண்ணி அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு கிளாஸ் வந்து இது நடத்துனாங்க அவங்க. சோ இந்த ஃபினான்ஷியல் லிட்ரஸி வீக்குக்கான தீம்ன்றது பாத்தீங்கன்னா, மேக் ஏ ரைட் ஸ்டார்ட் பிகம் ஃபினான்ஷியலி ஸ்மார்ட். சோ நெக்ஸ்ட் இந்த ஃபினான்ஷியல் லிட்ரஸி வீக் வந்துட்டு RBI ல எப்ப ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்குன்றது பாத்தீங்கன்னா 2016ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. சோ இது எதுக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்கன்னா, மெயினா வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காண்டி. சோ சேவிங், பட்ஜெட்டிங், பவர் காம்பவுண்டிங், அதாவது எப்படி சேவ் பண்றது, எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்படின்னா நம்ம வந்துட்டு மணி வந்துட்டு மல்டிப்ளை பண்ணலாம்ன்றத நம்ம பண்ற மாதிரி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ற ப்ரோக்ராம் தான் இந்த ஃபினான்ஷியல் லிட்ரஸி வீக்ன்றது உங்களுக்கு. சோ நமக்கான 6th கரண்ட் அஃபேர்ஸ் பாத்தீங்கன்னா எக்கனாமி நியூஸ்.
ஸோ இந்த எக்கனாமி நியூஸ்ல நம்ம வந்துட்டு முக்கியமான நியூஸ்ன்றது பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்தியா ஜிடிபி சர்ச் 8.4% இயர் ஆன் இயர் growth in third quarter of financial year 24. ஸோ நம்மளோட மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் வந்துட்டு நம்மளோட ஜிடிபி growth, அதாவது தேர்ட் குவார்டருக்கான ஜிடிபி growth வந்து 8.4% இருக்குன்றத இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இதை வந்துட்டு இந்த ரிமார்க், அதாவது போன ஜிடிபி கம்பேர் பண்ணும்போது நமக்கு அதிகமான இந்த ஜிடிபி growth ஏற்பட்டதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் மேனுஃபேக்சரிங் செக்டர்ஸ்ல இருந்து நல்லா வந்து இந்த பீரியட்ல வந்து நல்லா வேலை பார்த்தனால நமக்கு இந்த ஜிடிபி growth அச்சீவ் ஆயிருக்கு நமக்கு. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு வந்து 7th கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா சுனில் பஹராத்தி மிட்டல் அவார்ட் ஹானரி knighthood பை பிரிட்டன்ஸ் கிங் சார்லஸ் III. ஸோ நம்மளோட பிரிட்டன் கிங் சார்லஸ் IIIன்றவர் knighthood அவார்டை வந்துட்டு சுனித் பஹராத்தி மிட்டல் என்ற ஒரு கம்பெனி சிஇஓக்கு வந்துட்டு கம்பெனி சேர்மனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவர் எந்த கம்பெனியோட ஓனர்ன்றது பார்த்தீங்கன்னா பஹராத்தி என்டர்பிரைஸோட ஓனர் உங்களுக்கு. ஸோ இந்த பிரைஸ் கொடுக்கறது மூலமா நமக்கும் யூகேக்கும் உள்ள ஒரு ஸ்ட்ரென்தனிங் எக்கனாமிக்கல் கோஆபரேஷனை எடுத்துக்காட்டிய மாதிரி தான் வந்து இந்த அவார்டு இருக்கு உங்களுக்கு. ஸோ நமக்கான 8th நியூஸ்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா சங்கீத் நாட்டக் அகாடமி ஹானர்ஸ் 6 ஆர்டிஸ்ட் அஸ் ஃபெலோ 92 வித் அகாடமி புரஸ்கார். ஸோ நம்மளோட சங்கீத் நாட்டக் அகாடமி வந்துட்டு இப்போ வந்துட்டு 92 பர்சன்ஸ்க்கு வந்துட்டு இந்த அவார்டை வந்து கொடுத்துருக்காங்க. சங்கீத் அகாடமி அவார்டு வந்துட்டு வருஷம் வருஷம் கொடுக்குற அவார்டு வந்துட்டு இந்த வாட்டி 92% கொடுக்க போறாங்க. ஸோ இதுல வந்துட்டு 6 எமினன்ட், அதாவது 6 எமினன்ட் பர்சன் வந்துட்டு இண்டிஜினியஸா நல்லா பர்ஃபார்ம் பண்ணவங்களுக்கு 6 எமினன்ட்டும், நெக்ஸ்ட் வந்துட்டு ஜெனரல் கவுன்சில் கமிட்டி வந்துட்டு 92 ஆர்டிஸ்ட வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ எந்தெந்த ஃபீல்ட்ல இருந்து செலக்ட் பண்ணுவாங்கன்றது பாத்தீங்கன்னா மியூசிக், டான்ஸ், தியேட்டர், ட்ரெடிஷனல், ஃபோக், ட்ரைபல் மியூசிக், டான்ஸ் அண்ட் தியேட்டர். ஸோ இந்த கேட்டகரியில இருக்கிறவங்க இந்த கேட்டகரியில நல்லா அச்சீவ் பண்ணவங்களுக்காண்டி இந்த அவார்டு கொடுக்குறது உங்களுக்கு. ஸோ இந்த சங்கீத் நாட்டக் அகாடமின்ற ஒரு ஆர்கனைசேஷன்றது யார் சேர்மன்றது பார்த்தீங்கன்னா டாக்டர் சந்தியா புரஷியா. அண்ட் நெக்ஸ்ட் இதோட ஹெட் குவார்டர்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில இருந்து. இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்கன்றது பார்த்தீங்கன்னா 1953ல எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க உங்களுக்கு. நமக்கான 9th கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் நியூஸ். தால்ஜித் சிங் சௌத்ரி appointed as a Director General of National Security Guard. ஸோ நம்மளோட நேஷனல் செக்யூரிட்டி கார்டுக்கான டைரக்டர் ஜெனரலா வந்துட்டு இந்த தால்ஜித் சிங் சௌத்ரி என்ற ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் வந்துட்டு அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இவர் வந்துட்டு கரண்டா வந்துட்டு டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சாஸ்திரியா சிம்பால். ஸோ எஸ்எஸ்பியோட கரண்ட் டைரக்டர் இவர். இப்போ வந்துட்டு இவர் வந்து என்எஸ்சிக்கு அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த என்எஸ்சின்றது நேஷனல் செக்யூரிட்டி கார்டு. ஸோ இப்போ வந்துட்டு நமக்கு வந்து நிறைய வந்து துணை ராணுவ படைகள் உங்களுக்கு இருக்குது. ஸோ நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே தான் எல்லா துணை ராணுவ படைகளும் வருவாங்க. ஸோ இதுல ஒன்னாவது துணை ராணுவ படை தான் இந்த நேஷனல் செக்யூரிட்டி கார்டு. இந்த நேஷனல் செக்யூரிட்டி கார்டுன்றது எதுக்குன்னா நம்ம முக்கியமான யூனியன் மினிஸ்டர்ஸ் அந்த பிரைம் மினிஸ்டர் வந்து பாதுகாக்கிறது. நெக்ஸ்ட் வந்துட்டு இவங்க வந்துட்டு ஏதாவது ஆபரேஷன்னா, அதாவது ஒரு டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டிஸ் நடக்குன்னா அந்த இடத்துல டக்குன்னு விரைஞ்சு வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு ஆபரேஷன் நடத்தி முடிக்கிறது எல்லாமே இந்த நேஷனல் செக்யூரிட்டி கார்டா தான் இருப்பாங்க உங்களுக்கு. நமக்கான 10th கரண்ட் அஃபேர்ஸ் பாத்தீங்கன்னா புக் அண்ட் ஆத்தர். Famous Indian diplomat Lakshmi Puri launched her debut novel Swallowing the Sun. So நம்மளோட டிப்ளோமேட் ஆஃப் த யுனைடெட் நேஷன்ஸ். ஸோ ஃபார்மர் அசிஸ்டன்ட் செக்ரட்டரி ஜெனரல் ஆஃப் யுனைடெட் நேஷன் நமக்கான லக்ஷ்மி முருதேஸ்வர் பூரின்றவங்க வந்துட்டு இப்போ வந்து ஸ்வாலோவிங் த சன்ன்ற ஒரு புக்கை வந்துட்டு ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இவங்க வந்து இந்த புக் வந்து எதனால முக்கியமான புக்ன்றது பாத்தீங்கன்னா இந்த லக்ஷ்மி முருதேஸ்வர் பூரின்றவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ஒய்ஃப் ஆஃப் யூனியன் மினிஸ்டர் ஹர்தீப் சிங் பூரி இருக்காங்களே, ஸோ அவங்களோட ஒய்ஃப் தான் இவங்க அவங்களுக்கு. ஸோ இவங்க வந்துட்டு ஒரு டெபியூட்டான நாவல், அதாவது ஃபர்ஸ்ட் இந்த இப்பதான் ஒரு நாவல் வந்து லான்ச் பண்ணி வச்சிருக்காங்க உங்களுக்கு. ஸோ நமக்கான 11th கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது பாத்தீங்கன்னா ஜீரோ டிஸ்கிரிமினேஷன் டே அட்வொகேட்டிங் ஃபார் ஈக்குவாலிட்டி அண்ட் கம்பேரிஷன். ஸோ மார்ச் 1ஆம் தேதி எல்லா வருஷமே வந்துட்டு ஜீரோ டிஸ்கிரிமினேஷன் டேன்ற ஒரு டே வந்துட்டு எல்லா வருஷம் நம்ம கொண்டாடுறோம். ஸோ இது வந்து யார் இனிஷியேட் பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா UNIDAIDS தான் இந்த டே வந்து லான்ச் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த டே வந்து எதுக்காண்டி லான்ச் பண்ணி வச்சிருக்காங்கன்றது பாத்தீங்கன்னா இந்த டே அன்னைக்கு ஈக்குவாலிட்டி எப்படி நம்ம வந்து ஈக்குவலா, அதாவது ஒருத்தவங்க வந்துட்டு ஈக்குவலா எப்படி ட்ரீட் பண்ணும், அப்புறமேட்டு அவங்க கம்பேஷன் அண்ட் ரெஸ்பெக்ட் ஆல் இண்டிவிஜுவல்ஸ், எல்லா உயிரினங்களையும் நம்ம வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும், எல்லாத்தையும் நம்ம வந்து சரிசமமா பார்க்கணும்ன்றத ஒரு விதமா தான் இந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ற விதமா இந்த டே வந்துட்டு கிரியேட் பண்ணிருக்காங்க உங்களுக்கு. ஸோ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் நமக்கு அவ்வளவுதான்.